அருமையானவர்களே, இன்றைக்கு இந்தியா தேசம், தமிழ்நாடு, சென்னை மாநகரம், இப்படி நாடு தேச மக்கள் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டு கொண்டு சீர் இல்லாதபடிக்கு இன்றைக்கு சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கு என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அரசாங்கத்திலே செய்ய வேண்டிய காரியங்கள், அரசாங்கம் நடத்துகிற விதங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சீர்கெட்ட காரியங்கள்லாம் நடக்குது. இதற்கு பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ காரணம் கிடையாது. மக்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள். ஆனால் முக்கியமான ஒரு காரணம், மக்கள் சீரழிந்து போவது காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது சினிமா துறையை நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லலாம். அன்றைக்கு சினிமா துறையிலே நல்ல செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். மெசேஜ் என்று சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை மக்களுக்கு பயன்பாட்டிற்கு, குடும்ப வாழ்க்கைக்கு, வாலிப பிரயத்தில் வாழக்கூடிய மனுஷனுக்கு அந்த காலத்தை எடுத்து சொன்னார்கள். எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி முன்னேற வேண்டும் என்று சொன்னார்கள், எப்படி மனித சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி கருத்துகளோ கதைகளோ வருவது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கூத்தும் கும்மாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அநியாயமாக ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அறியாமையினாலே ஒரு விதத்திலே ஜனங்கள் மாண்டு போகிறார்கள் என்பது தெரியும். இருந்தாலும் ஒரு வகையில் அந்த ஜனங்களை அரசியல்வாதிகள், அதாவது தேசத்தை நடத்துகிறவர்கள், பிரதமர் முதலமைச்சர் அவர்கள் நாட்டு மக்களை காப்பாற்றும்படியாகத்தான் வந்திருக்கார்கள். எப்படி ஆகிலும் நல்வழிப்படுத்தும்படியாகத்தான் வந்திருக்கார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், பிரதம மந்திரியோ முதலமைச்சர் மேலேயோ எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது, துளி கூட. ஆனால் முழுவதுமாக பொதுமக்கள் தான் பிழைகளையும் தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். வேண்டுமென்றே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தான் திருந்த வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இந்த நாட்களிலே ஓரளவுக்கு ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் சினிமா துறையானது மக்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்க வேண்டும். தெம்மாங்கு ஆகிவிட்டது. பழமொழி சொன்னாக்கா பார்த்தீங்கன்னு சொன்னால், 3 வேளை சாப்பிட்டாக்கா அவனுக்கு தலைகால் புரியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ்நாடு மற்ற ஜனங்க சென்னையில் இப்படி தான் இருக்காங்க. கஞ்சிக்கு இல்லாதபடிக்கு, சாப்பாட்டுக்கு இல்லாதபடிக்கு, சோத்துக்கு இல்லாதபடிக்கு, பிளாட்பாரத்துலேயும் அங்கேயும் இங்குமாக அலைந்து தெரிந்த மக்களுக்கு 3 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு இடம் கிடச்சோன்னு என்ன ஆகி போச்சு, அவங்களுக்கு தலைகால் புரியாமல் இன்றைக்கு ஆடிக்கொண்டு இருக்காங்க. இன்றைக்கு அருமையானவர்களே, அது மாத்திரம் இல்லை, நாம் சற்று நிதானித்து யோசித்து அனைவரும் நன்றாக இருக்கும்படி, அனைவரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்படி பொதுமக்களாகி நாம் சிந்திப்போம். அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல காரியங்கள். ஆனால் சினிமா துறை என்பது நாடகமாக இருக்க வேண்டும். சினிமா துறை என்பது நாடகமாகத்தான் இருக்க வேண்டும். நிஜ வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும். நாடகம் என்பது நிஜ வாழ்க்கையை போன்று இருக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கை என்பது நாடகம் போன்று இருக்கக்கூடாது. இது போன்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு நாடகமானது மெய் வாழ்க்கை போன்று காணப்படுகிறது. நிஜ வாழ்க்கையானது நாடகம் போன்று காணப்படுகிறது. இவைகளெல்லாம் இந்த நாட்களில் மாற்றப்பட வேண்டும். நாடகமாக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். நிஜ வாழ்க்கையிலே அவன் முன்னேறி செல்வான் என்பதை சொல்லிக்கொண்டு உரையை முடித்து கொடுக்கிறேன். நன்றி.